வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் வந்து ஒருத்தர் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு அந்த சீக்ரெட் டெக்னிக் கிடைக்கிற வரல நான் எவனையும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். சரி வாங்க இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு ஒரு வில்லேஜ் தான் காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜ் பேர் தான் ஃபெங் சிட்டி. இந்த ஃபெங் சிட்டியை பார்த்த உடனே வந்து யங் மிஸ் வந்து வாங்க நான் உங்களுக்கு வழி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் யங் மிஸ் வந்து எல்லாத்தையும் வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த கார்டியன் கேட்பான், ஜோஃபன் இதுதானே உனக்கு இங்கே ஃபஸ்ட் டைம்னு, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்ததில்லை தானே, இதுதானே உங்களோட ஃபஸ்ட் டைமு அப்படின்பா. ஆமாம், இந்த சின்ன வில்லேஜுக்கு நான் வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல. நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சோட்டி நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து சீஃப் ஃபேமிலிக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்பு. அப்போ தான் எங்க மிஸ் சொல்லுவோம், இல்லை நாங்கள் 2 பேர் தான் இப்போ சீஃப் ஃபேமிலிக்கு போகிறோம், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அந்த கார்டியனை சொல்லுவான், நம்மளால் இப்போ டேரெக்டாக இப்போ போக முடியாதா, அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகுமா அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே ஹீரோ சொல்லுவான், ரொம்ப ட்ரபிள்ஸமான விஷயம் இதெல்லாம், சரி நீங்கள் போங்க, நான் போய் இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்போம். அப்போ தான் அங்கேருந்து குட்டி பையன் சொல்லுவான், நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறா, எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வச்சு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்பா. அது மட்டும் இல்லை, இப்போ நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் உன்னை வேணும்னா மன்னிச்சு விட்ருவேன் அப்படின்னு நம்ம அந்த குட்டி பையன் சொல்கிறோம். அதை கேட்டோடனே ஹீரோ வந்து அவனை ஒரே தான் உதைக்கிறான். உதைச்ச உடனே வந்து உனக்கு மன்னிப்பு தானே கேட்கணும், ஏதோ கேட்குறேன் அப்படின்றான். இதை கேட்டோடனே எங்கள் மிஸ் வந்து நீ ஏன் இப்போ குழந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிற ஹீரோவை பற்றி திட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஹீரோ சொல்லுவான், உனக்கு என்ன பிடிக்கலினா என்னை முதல்ல இந்த லூ ஃபேமிலியிலேருந்து அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறோம். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இவன் லூ ஃபேமிலி விட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம யங் மிஸ்ஸும் பார்க்குறாங்க. அப்போ தான் கார்டியன் வந்து சொல்கிறான், நீ அப்படி அவங்கக்கிட்ட வந்து அந்தளவுக்கு மோசமாக பேசியிருக்க தேவையில்லையே, அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பையன் தான் நம்மளோட யங் மாஸ்டர், அவனை அப்படி அடிச்சிருக்க நீ தேவையில்லையே, உதச்சிருக்க தேவையில்லையே அப்படின்போம். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ கொஞ்சம் வாய முடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த சைடு அப்படி போயிட்டுருக்க போது பார்க்குறாங்க, அங்கே ஒருத்தன் வந்து ஜேடு வந்து விற்றுக்கிட்டு இருக்கான். அவன் தான் சொல்லிட்டு இருக்கான், இந்த ஜேடு வந்து நீ எப்படி ஃபேக்குன்னு சொல்கிற, இந்த ஜேடு வந்து ஒரு பியூரஸ்ட் ஜேடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு தான் சொல்கிறான், இந்த ஜேடு வந்து பொய்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் அது எப்படி நிரூபிக்கணும்னு தான் எனக்கு தெரியாது, நான் ஆல்ரெடி வந்து உண்மையான ஜேடெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஜேடை விற்றுக்கிட்டு இருந்தவன் சொல்கிறான், இந்த ஜேடு வந்து பொய்ன்னு மட்டும் சொல்கிறியே அப்படின்னா நிரூபிச்சிக்காமி அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி உன்னால் மட்டும் வந்து இந்த ஜேடு வந்து உண்மையாக பொய்யான்னு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேடு விற்கிறவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான். அப்போ தான் ஜேடு விற்க சொல்கிறான், இது என்னோடய ஸ்பெஷல் டேலண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த கடைக்காரன் கேட்குறான், நீ என்ன என் பிஸ்னஸை கெடுக்கிறதுக்காகவே இங்கே வந்திருக்கியா, இந்த ஜேடு எல்லாமே வந்து உண்மையானது அப்படின்றான். அப்போ தான் அங்கேருந்து ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, இந்த ஜேடு வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. அதை பார்த்த உடனே அங்கேருந்து அந்த பொண்ணும் அந்த கடைக்காரனை 2 பேருமே வந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது தான் நம்ம இடத்துல அந்த ஹீரோ வந்து சொல்கிறான், அந்த ஜேடு வந்து ஒரு போலியான ஜேடு, என்னால் அதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உன்னால் நிரூபிக்க முடியுமா, நீ எப்படி அதை நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னால் அதை நிரூபிக்க முடியும்னா நிரூபிக்க முடியும், அதை நிரூபிக்கிறதுக்கான பொருட்களை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். அந்த இடத்துல மொத்தமாக கூட்டமாக கூடிடுச்சு. எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், இந்த இடத்துல இருக்கிற லிக்விட் தான் சல்ஃபூரிக்கும் வந்து செமிடேட் லிக்விட் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச லிக்விட், இந்த லிக்விடில் இந்த ஜேடை போட்டிங்கன்னா அது வந்து உண்மையாக பொய்யா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்பா. அந்த கடைக்காரனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஜேடு வந்து அந்த லிக்விடில் போடுவான். அந்த லிக்விடை போடுறப்பவே அந்த ஜேடோட கலர் வந்து ஃபுல்லாக மாறிடும். ஜேடோட கலர் மட்டும் இல்லை, அந்த வாட்டரோட கலரும் வந்து ஃபுல்லாக மாறி ரெட் கலராக மாறி, இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரே அதிசயமாக பார்ப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், அந்தளவுக்கு இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை, முதல்ல இந்த ஜேடு வந்து ஒரு போலியான ஜேடு தான், இந்த தண்ணியில் போட்ட உடனே இந்த கெமிக்கலோட ரியாக்ஷனால் இந்த ஜேடு வந்து அதோட உண்மையான வடிவத்துக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். இப்போ தெரியுதா யார் உண்மையை சொல்கிறாங்க யார் பொய்யை சொல்கிறாங்கன்னு. அப்போ தான் அந்த கடைக்காரன் வந்து இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுவாள், இந்த ஜேடோட விலை வந்து வெறும் 3 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் தான் அப்படின்னு. பின்னாடி எவனோ கல் எடுத்து அந்த கடைக்காரன் தலையிலேயே அடிப்பான். அடித்த உடனே எவன்டா என்னை அடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் திரும்பி பார்க்குறப்ப அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எந்த பொய்யாளி திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனை வந்து அடிக்க வருவாங்க. அந்த கடைக்காரன் அங்கேருந்து ஓடும்போதே சொல்லிட்டு விடுவான், டேய் கிட் நான் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு போவான். அப்போ தான் அங்கே இருக்க பொண்ணு சொல்லுவாள், அந்த ஜேடு பொய்ன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும், ஆனால் அது எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அதுக்காக தேங்க்யூ அப்படின்பா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இதுக்கு எனக்கு ஒன்றும் தேங்க்யூலாம் தேவையில்லை, நீங்கள் வந்து செஞ்சது வந்து சரியான செயல் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த ஜேடு வந்து வெறும் 3 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் நீங்கள் சொன்னது தான் என்னால் நம்ப முடியல அப்படின்பா. அதோட ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுவாள். அப்போ தான் அந்த கார்டியன் சொல்லுவான், இந்த பொண்ணு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்காளே அப்படின்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இவ சாதாரண வித்தியாசமான பொண்ணு கிடையாது, இவக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இங்கேருந்து நீ கிளம்பு, உங்ககிட்ட இருக்கிற 10 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அந்த கார்டியனும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த எல்லா ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸையும் வந்து நம்ம ஹீரோட்ட கொடுப்பான். நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒரு சந்துக்குள்ளே போயிட்டுருக்கிறப்ப தான் அந்த இடத்துல வந்து அந்த கடைக்காரன் நின்றுட்டு இருப்பான். அந்த கடைக்காரன் பார்த்துட்டு, ஏய் கிட் நீ வந்துட்டியா அப்படின்மா. அந்த கடைக்காரன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ, பாஸ் நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட வந்து நான் அந்த கல்லை வாங்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்மா. அப்போ தான் அந்த கடைக்காரன் சொல்லுவான், கல் வாங்க வந்தியா, எந்த கல்லை அப்படின்மா.
அதுதான் அந்த ஜேடை தான் நான் வாங்க வந்தேன், உங்களால் என்னை வைக்க முடியலையே, வெறும் 3 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுக்கு தானே இந்த கல் வந்து ஒர்த்து, நான் உங்களுக்கு 10 ஸ்டோன் தரேன், எனக்கு அந்த இதை கொடுத்துருங்கன்பா. அப்போ தான் அந்த கடைக்காரன் பாப்பா 10 ஸ்டோனா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜேடே ஒரு ஃபேக்கான ஜேட், இதுக்கு நீ 10 ஸ்டோன் தர அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைக்காரன் கேட்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம், உங்ககிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கி நான் வந்து அதை வெளியே அதிகமாக விற்க முடியும், ஏன்னா நானும் ஒரு திருடன் தானே அப்படின்றான். அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கொடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். கொடுக்கலாம் தான், 10 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுன்றது ரொம்ப கம்மியான அமௌண்ட்லாம் கிடையாது, ஆனால் நீ பண்ண வேலையால் என்னை வந்து அவனுக்கு வந்து அடின்னு அடித்தானுங்க, அதுக்கு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்மா. சரி உங்களுக்கு எவ்வளோ தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். எனக்கு உன் உயிர் தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் கேட்பான், நான் சின்சியராக உன்கிட்ட ஒரு பிஸ்னஸ் டீல்ஸ் பேச வந்தேன், ஆனால் நீ என் உயிர் வேணும்னு கேட்குறியா அப்படின்மா. எனக்கு உன் உயிரும் வேணும், உங்ககிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், உன்னால் முடிஞ்சா எடுத்துக்க அப்படின்னு. முடிஞ்சா தானே, அவனை போய் கொண்டுட்டு எடுங்கடான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் சொல்லுவான். அப்போ தான் அந்த கடைக்காரன் வந்து ஒரு நிமிஷம் ஷாக்கான மாதிரி நிற்பான். அங்கேருந்து 2 பேருமே வந்து அசைய கூட முடியாத மாதிரி நிற்பாங்க. அவங்க கையில் இருந்த கத்தி எல்லாமே கீழே விழுந்துடும். நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் வந்து சொல்லுவான், என்னை கொல்லணும்னா அதுக்கு வந்து நீ என்னை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் அது உன்னால் முடியாது, நீ இங்கே வந்ததெல்லாம் உன்னோட சாவை தேடி தான் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லும் போதே அவங்க கிட்ட இருந்த எல்லா ஈவில் ஸ்பிரிட்டும் அவங்களோட ஆவி எல்லாமே வந்து நம்ம ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ணிடுவான். அவங்களோட பவர் லெவல்ஸையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்தது வெறும் உங்களோட உயிரை தந்து என்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து என்ன நினச்சோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாய்.